கல்பகாம்பிகா, இதுதான் மங்களாம்பிகான்னு காட்ட போறா. முதல்ல அம்மா யாரு? இந்த அம்மா தானே. எனக்கு இந்த அம்மாவை தானே தெரியும், இந்த அப்பாவை தானே தெரியும். தாய் இருக்கட்டும், தாய் இல்லாத போகட்டும், அம்மா. இப்படி ஒரு மாதா பிதாவகா அவரவர்களுக்கு உலக லௌகிக்கமான சுகத்தை கொடுக்கிறவர். அப்புறம் தான் ஆச்சாரிய தேவோ பவா. அடுத்த வார்த்தை வந்து இல்லையா, ஆச்சாரியாதி சாஸ்திராதி ரூபேண மோட்ச சுகம் கரோதீதி மயஸ்கரஹா. சங்கரஹா மயஸ்கரஹா என்று ரெண்டு பதம் இங்கே. நம சங்கராயச்ச மயஸ்கராயச்ச. சிற்றின்பம் பேரின்பம், இது ரெண்டையும் தரக்கூடியவர். சிற்றின்பத்தை அப்பா அம்மாவாக இருந்து செய்கிறார், ஆச்சாரியனாக இருந்து பேரின்பத்தை கொடுக்கிறார், சாஸ்திர ரூபமாக இருந்து பேரின்பத்தை கொடுக்கிறார் நமக்கு. நம சிவாயச்ச சிவதராயச்சே. அனந்த கோட்டி நாமங்கள்ல பரமேஸ்வரனுக்கு சிவாயே சிவ அப்படிங்கிற நாமம் தான் மிகவும் முக்கியமான நாமம். அது வேதத்தினுடைய மத்தியில இருக்கு, ஜீவரத்னம் போல. ஆத்யந்தம் சரீரம் இருக்கு. காலி இல்லாத போனாலும் நொண்டியாவே இருந்துவிட முடியும் இல்லையா? அதுபோல கை இல்லாம இருந்த போதிலும் முடமா இருந்துவிட முடியும். கண் இல்லாத போனாலும் பொட்டையா இருந்து விடலாம். வாக்கு இல்லாத போனாலும் ஊமையா இருந்து விடலாம். காது இல்லாத போனாலும் செவிடனா இருந்து விடலாம். எந்த அங்கம் இல்லாத போனாலும் இருந்து விடலாம். ஹார்ட் இல்லாத போனா அப்புறம் ஆளே அவுட். ஹார்ட் இல்ல, ஹார்ட் அவ்வளவு முக்கியம். எப்படி ஹிருதயஸ்தானம் தான் ஜீவனுடைய முக்கிய வாசம். ஹிருதி அயம், அயம்னா இந்த ஜீவன் அல்லது ஈஸ்வரன். இவன் ஹிருதி ஹிருதயத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறதுனாலதான் ஹிருதயம் ஹிருதயம் ஹிருதயம்னு பேர் வந்து. ஜீவனுக்கு இடம், ஈஸ்வரனுக்கு இடம் ஹிருத். அந்த ஹிருதத்தில் ஹிருத்துல இருக்கிறார். ஹிருதயம்னால் ஜீவன் ஹிருதயத்தில் இருக்கிறார், ஈஸ்வரன் ஹிருதயத்தில் இருக்கிறார். ரெண்டு பேரும் சகாவா இருக்கிறதுனாலே சேர்ந்தே இருக்கிறார் என்றெல்லாம் வேதம் சொல்றது. அப்படி ஜீவன் உலக விஷய சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு இருக்கிறார், ஈஸ்வரன் அதுக்கு சாட்சியாக இருக்கிறார். ரெண்டு பேருமே ஹிருதயத்தில் இருக்கிறார் என்று சாஸ்திரம் சொல்றது. அதனால ஹிருதயத்துக்கு அதுல சிவ அப்படிங்கிறது ஹிருதயம் எப்படி ஒரு மனுஷனுடைய பிரதானமோ அதுபோல சிவநாமம் எங்க இருக்கு? வேத மாதாவுக்கு. வேதத்துக்கு 4 வேதம், 4 வேதத்தினுடைய மத்தியிலையும் யஜுர்வேதம் முக்கியம், நடு. ரிக் யஜு சாமம். முதல்ல ரிக், அப்புறம் சாமம், நடுப்புற யஜு. அந்த யஜுர்வேதத்திலையும் சம்மிதேலே 4ஆம் காண்டம் நடுப்புற இருக்கு. 4வது காண்டத்திலையும் 5வது பிரஷ்னம் நடுப்புற இருக்கு. 5வது பிரஷ்னத்துல ஸ்ரீருத்ரம். ஸ்ரீருத்ரத்திலையும் இந்த அனுவாகம் நமசோமாயச்சே அப்படிங்கிற அனுவாகம் நடுப்புற இருக்கு. இந்த நமசோமாயச்சேங்கிற அனுவாகத்தினுடைய மத்தியில நம சிவாயச்சே. அப்போ மூளைக்கு ரத்தம் போகுனாலும், காலுக்கு ரத்தம் வருதுனாலும், சர்வாங்கங்கள்லயும் ரத்தம் வரணுமானாலும், ரத்தத்தின் மூலம் சைதன்யம் வரணுமானாலும், ரத்த சுத்தி எல்லா ஹிருதயத்துக்கு வந்து அங்கங்க நரம்பு, உச்சி தலையிலேன்னு ஆரம்பிச்சு ஆங்காங்கு நரம்புகள் எல்லாத்துக்கும் ஜாயிண்ட் ஹிருதயத்துலதான் அதை கியூர் பண்ணி எல்லாத்தையும் அங்கங்க பட்டுவாடா பண்ணி இவ்வளவு பெரிய காரியம் உள்ள நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்த ஆபீஸ்ல. அதுபோல ஹிருதயம் எப்படி சர்வாங்கங்களையும் ஜீவிக்க செய்யக்கூடிய இருக்கோ அதுபோல இந்த நமசிவாயங்கிற 5 எழுத்தும் வேத மாதாவுக்கு மற்ற இடங்களெல்லாம் பிரமாணமாக்குறதே இந்த ஒரு சொல்லுதான். வேதம் பூரா பிரமாணம். அது பிரமாணம் அங்கங்களுக்கெல்லாம் கௌரவம் உள்ள ஜீவன் இருந்தா தானே. அதுபோல ஸ்ருதிக்கு ஜீவரத்னமாக அமையறது. யஜ்ஜீவரத்னம் அகிலாகமலாளனீயம் ஏ திரிநேத்ர மிருட சங்கர நாமதேஜே ஏதைரபி ஸ்புடம் அனன்ய சமஸ்ரயம் தே விக்யாப்யதே
சகல ஜீவ சுகப்பிரதத்துவம். சிவம்னா மங்களம்னு அர்த்தம். வேதத்தினுடைய மத்தியிலே ஜீவரத்னமாக இருக்கிற அதனுடைய பெருமை தெரிகிறது இல்லையா? 1000 சௌக்கியம் இருந்தாலும் உள்ள ஜீவன் இருந்தாதானே. வாயில சர்க்கரையை போட்டா திதிக்கும்னா உள்ள ஜீவன் இருந்தாதானே. வீணை வாசிச்சா திதிக்கும்னா உள்ள ஜீவன் இருந்தாதானே. எதை பார்த்தாலும் சர்வேந்திரியங்களும் உபயோகப்படுத்தணும்னால் உள்ள ஜீவன் இருந்தாதானே. அதுபோல சகல சப்தங்களுக்கும் லோகங்களுக்கும் அந்தர்யாமியான பரமேஸ்வரனை எடுத்து காட்டுறது போலே இந்த பஞ்சாட்சரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது பஞ்சாட்சரத்தினுடைய பெருமை. அந்த பஞ்சாட்சரத்திலேயும் பஞ்சாட்சரத்திலையும் உயிர் எதுன்னா சிவ. 2 அக்ஷரம். 5 அக்ஷரம் என்னத்துக்கு நீ சொல்லும் அப்படின்னு அவரை கேட்டாக்க. ஏன்னா 5 அக்ஷரம் என்னத்துக்கு சொல்லணும்னா ராமபிரான் தவாஸ்மி விஜய் ஆச்சதே அப்படிங்கிற. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி விஜய் ஆச்சதே. ராமர் சொல்றார் யாச்சதேச்ச அப்படின்னு பிரிச்சு வியாக்கியானம் பண்ணினார். அங்கேருந்து ஓடி ராமா நான் உன்னை சேர்ந்தவனா இருக்கேனே அப்படிங்கிற பொழுது ராமருக்கு கண்ணால கண்ணீர் வந்துடும். ஏன்னா ஏண்டா அப்படி சொல்றேன், ராமான்னு சொன்னதுமே நான் உன்னை சேர்த்துனுட்டேனே, உன்னை சேர்ந்தவனா இருக்கிறேன்னு நீ கெஞ்சி அப்புறம் நான் சேர்த்துக்காம இருப்பேன். எப்போ நீ ராமான்னு சொல்லிட்டியோ உன்னை நான் சேர்த்துண்டாச்சு அப்படின்னு நாம மாத்திரத்தினாலே சர்வேஸ்வரன் எதஸ்தத் விஷயாமதின்னு பாகவதம் சொல்றது. அவன் சங்கல்பிக்காததுனா இவன் வாயில நாமமே வராது. இவன் வாயில நாமம் வந்ததுனாலேயே அவன் சங்கல்பிச்சுட்டான். அதனாலே அவனுக்கு இவனுக்கு உள்ள சம்பந்தம் நித்திய சித்தமாச்சுன்னா பாகவதம் சொல்றது. அப்போ அதுல ஸ்ரீம் ராமாய நமகானா ராமஷடாட்சரம். ராமஷடாட்சரத்துல சதுர்த்தி எண்ணத்துக்கு நமசப்த எண்ணத்துக்குங்கிறார் ராமர். ராமாயே நமஹா, அப்புறம் சதுர்த்தி எண்ணத்துக்கு யான்னு ஒண்ணும், அப்புறம் நமகான்னு ஒண்ணு எண்ணத்துக்கு சப்த தொண்டை ஏன் வரட்டிக்கிற. ராமா ராமான்னு ராம 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 ராமன்னு அகண்ட ஜபம் அகண்ட நாமம் பண்ண. ஏண்டா அப்படி சமப்படுற? சகிருதேவ ஒரு தரம் ராமான்னு சொன்னா போருமே, நிறைய சொல்லாதரா குழந்தை. அவனுக்கு யாரு பால் வாங்கி கொடுக்க போறா? திரிபுரா ராம் ராம ராமன்னு அகண்ட நாமம் ஏன் பண்றேங்கிற ராமரை கேட்டாக்க. வைஷ்ணவால எல்லாம் தென்கலியார் வடகலியார்னு இருப்பா இல்லையா? தென்கலியார்லாம் ஒரு நமஸ்காரம் பண்ணா போறோம், வடகலியார்லாம் நிறைய பண்ணணும். போருன்னு சொல்ற வேணும், பண்ணிட்டே இருக்கணும். ரெண்டுமே பாகவதத்துல இருக்கு. நான் எப்போதுமே பட்சபாதம் இல்லாதவன். ரெண்டுமே பாகவதத்துல இருக்கு. ஏன் பாகவதம் வரையும் போவானே? 2 பேருமே பெருமாளிங்க சொல்றாரு இல்லையா, சகிருதேவ பிரபன்னாயே ஒரு தரம் பண்ண போறோம், ஒரு தரம் பண்ண போறோங்கிறார். ஏனால் என்னத்துக்கு குனிஞ்சு நிமிர்ந்து 4 தரம் பண்ணானே எனக்கு இடைஞ்சலார். 1000 காரியம் இருக்கு. நமஸ்காரம் பண்ணும்போது ஓடக்கூடாது, ஒரே சமயத்துல 2 பேர் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, ஒவ்வொருத்தரா பண்ணணும், ஒவ்வொருத்தரும் 4 தடவை பண்ணணும். அப்படின்னா இன்னைக்கு என்ன ஏகாசி கோலானுக்கு அபிஷேகம் நடக்கிறது, நமஸ்காரம் தான் நடக்கும். அதனால எடுத்தான் ஓட்டம்னு போகும்பொழுது நீ 4 நமஸ்காரத்துக்கு நிக்க வைக்கிறதுனா அது சமம் தானே. அதனாலதான் தென்கலியார்லாம் இப்படி மாத்திருக்காருன்னு நினைக்கிறேன்.